அன்று நம்மை காண வந்த நண்பர் வழக்கத்திற்கு மாறாகவே காணப்பட்டார். வழக்கம்போல் இருசக்கர வாகனத்திலும் வரவில்லை. முகமும் மிகவும் வாடியே இருந்தது. காரணம் கேட்டபோது மிகுந்த சோகமாகவே சொன்னார். என்ன செய்வதென்றே தெரியவில்லை, இப்படி மாட்டிக்கொண்டேன் என்றார். திடீரென காலை நேரம் அடிவற்று பகுதியில் புஷ் என்று வீங்கி வலியும் தெரியத் தொடங்கியது என்றார். அடிவயிற்றின் இடப்பக்கத்தில் உள்ள குடல் பகுதியின் மேல் தோல் உட்புறம் வெளியே தள்ளியபடி காணப்பட்டது என்றார். இந்த பிரச்சனை குறித்து ஏற்கனவே சிறிது அறிந்து இருந்த அவர் அது குடல் இறக்கமாக இருக்கும் என்று சந்தேகப்பட்டார். கவலையுடன் உடனே ஹாஸ்பிட்டல் சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தினார். அவரை ஒரு கட்டிலில் மல்லாக்க படுக்க வைத்து இருமச் சொல்லி பரிசோதித்த மருத்துவர்கள் அது குடல் இறக்கம் என்று உறுதி செய்தனர். அதற்காக சிறிய ஒரு ஆபரேஷன் செய்வது நல்லது எனவும் ரெக்கமெண்ட் செய்தார்கள். அதனை குணப்படுத்த குறிப்பிடத்தக்க சிகிச்சை எதுவும் இல்லை என்று கூறப்பட்டது. அதனால் அவருக்கு மிகவும் வருத்தமாகவே இருந்தது. ஆனால் அவருக்கோ ஆபரேஷன் செய்து கொள்வதில் மனதளவில் உடன்பாடு இல்லை. எனவே குணப்படுத்த வழிகள் உண்டா என்று தேடத் தொடங்கினார். முதலாவதாக கிடைத்த தகவலின்படி கருஞ்சீரகம், வெந்தயம் ஆகியவற்றை தனித்தனியே நன்றாக பொடித்து தேனில் கலந்து 2 வேளையும் சாப்பிடத் தொடங்கினார். சிறிது கூட மலச்சிக்கல் வராத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொண்டபடியால் அவர் உணவு முறையில் பெரிய மாற்றங்களை செய்துவிட்டார். ஏற்கனவே சைவ உணவை சாப்பிட்டு வந்த அவர் தற்போது வாயு தொல்லைகளுக்கு காரணமான கிழங்கு, பருப்பு வகைகளை நிறுத்திவிட்டார். முக்கியமாக பழங்களையே சாப்பிடத் தொடங்கினார். காலை, இரவு சாப்பாட்டில் தேங்காய் முக்கிய இடத்தை பிடித்துவிட்டது. ஒரு வேளைக்கு அரைமுறி தேங்காய் என்று அவர் உணவுகளை சாப்பிடத் தொடங்கினார். அதனால் ஆளே வெகு வேகமாக மெலிந்தும் போய்விட்டார். இதற்கிடையில் சித்த, ஆயுர்வேத மருந்துகள் குடல் இறக்கத்திற்கு இருக்கிறதா என்று பல இடங்களுக்கு சென்று வைத்தியர்களிடம் ஆலோசனை செய்தார். சித்தாசிரம கசாயம் வாங்கி குடித்தார். ஹோமியோ மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி சாப்பிட்டார். இதற்கிடையில் அக்குப்ரெஷர் முறையில் வைத்தியம் செய்யலாம் என்று கேள்விப்பட்டு அதையும் செய்தார். வெளியூருக்கு சென்று அக்குபஞ்சர் மருத்துவரை சந்தித்து சிகிச்சையும் மேற்கொண்டார். காந்தத்தின் வடதுருவம் வீக்கம், புடைப்பு ஆகியவற்றை சமப்படுத்தும் அல்லவா? சில நேரங்களில் அவருக்கு குடல் வீக்கம் அடைந்து பிரச்சனை உள்ள பகுதியில் வேதனையும் தெரியத் தொடங்கியது. அப்போது படுக்கையில் படுத்துக்கொண்டு வடதுருவ காந்தத்தை வைத்து ஒரு 1/4 மணி நேரத்திற்கு பின்னர் அதை சரி செய்து விடுவார். இவ்வாறு ஆரம்ப நாட்களில் தினமும் கூட செய்ய வேண்டியிருந்தது. உணவு பழக்கவழக்க மாறுதல் மற்றும் மூலிகைகளை சாப்பிட்டு வந்ததால் இந்த பிரச்சனை எப்படியும் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும் அவரிடம் இருந்தது. நாளடைவில் காந்தத்தை பயன்படுத்தும் நேரத்தை குறைத்து கொள்ளக்கூடிய வகையிலும் உருவாகியது. மேலும் யோகாசன பயிற்சிகளை அவர் மேற்கொள்ளத் தொடங்கினார். இதன் மூலம் குறிப்பிடத்தக்க பலன் கிடைத்ததாகவும் கூறுகிறார். மூலிகை சிகிச்சை அளிப்பவர்களை தேடிச் சென்றிருந்த பொழுது அம்பாசமுத்திரம் ஆழ்வார்குறிச்சியில் உள்ள நல்வாழ்வு ஆசிரமத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து இயற்கை உணவு உட்பட இயற்கை பயிற்சிகளை எடுத்தார். குடல் இறக்கத்திற்காக மேல்நோக்கி படுத்தவாறு செய்யும் யோகாசன பயிற்சிகளை அங்கு கற்றுக்கொண்டார். அதன் பின்னர்தான் குடல் இறக்கத்திற்கு யோகாசனம் எவ்வளவு பயனுள்ளது என்பதை புரிந்து கொண்டதாகவும் கூறுகிறார். மேலும் அங்கு கிடைத்த ஆலோசனையின்படி ஹெர்னியா பெல்ட் ஒன்றை வாங்கி அணிந்து கொண்டார். இப்போது புதிய நம்பிக்கை அவருக்கு துளிர்விட்டது. தம்முடைய செயல்பாடுகள் தம்மை முற்றிலும் பாதுகாக்கும் என்ற உறுதியும் அவருக்கு கிடைத்துவிட்டது. அதுவரை இருசக்கர வாகனம் பைக்கை பயன்படுத்தாமல் இருந்த அவர் மீண்டும் பைக்கை பயணத்தை தொடங்கினார். சும்மா அல்ல, ஒரே நாளில் 200-300 கிலோமீட்டர் கூட பயணிக்க தொடங்கிவிட்டார். இப்படியாக புதிய நம்பிக்கை பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்.
தம்மை குடலிறக்கத்திலிருந்து மீட்க தாம் மேற்கொண்ட அனைத்து செயல்பாடுகளும் காரணம் என்றாலும் அக்குப்ரெஷர் என்ற தொடு மருத்துவமும் யோகாசனமும் கூடுதல் காரணம் என்று அவர் உறுதிபட கூறுகிறார். நோய் குறைபாடுகள் திடீரென வந்து தாக்கிவிட்டதாக கூறப்படுவது உண்டு. உண்மையில் அது அப்படி இல்லையாம். எந்த ஒரு தாக்குதலும் உடலில் வருவதற்கு முன்பு அதன் அறிகுறிகள் முன்பே நமக்கு வந்து செல்கின்றன என்று அவரும் கூறுகிறார். நாம் தான் அந்த அறிகுறிகளை உணராமல் இருந்து விடுகிறோம். இவருக்கும் கூட கையின் நடுப்பகுதியில் உள்ள புள்ளியில் தீவிரமான வலி வந்துள்ளது சில நாட்களுக்கு முன்னர். அப்போது இது எதனால் வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் அவருக்கு புரிந்ததாம், இது ஒரு முன்னெச்சரிக்கை குடலிறக்கத்திற்கு என்று. மேலும் பின்முதுகில் உள்ள புள்ளியில் வாயு தாக்குதலை உணர்ந்ததாகவும் இது குடலிறக்கத்தோடு தொடர்புடையது என்றும் கூறுகிறார். இந்த புள்ளி நுரையீரலின் பின்பக்க எச்சரிக்கை புள்ளி என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த நுரையீரல் மற்றும் பெருங்குடல் ஆகியவை இந்த குடலிறக்கத்திற்கு தொடர்புடைய உறுப்புகளாகவும் அவர் கண்டறிந்துள்ளார். நமது உடலின் பஞ்சபூதங்கள் காற்று மூலகத்தோடு தொடர்புடைய நுரையீரல் மற்றும் பெருங்குடல் இந்த குடலிறக்கத்திற்கு எப்படி தொடர்புடன் உள்ளது என்பதை அவர் முழுவதுமாக படித்தறிந்தார். இதன் மூலம் உடல் தத்துவங்களையும் ஆர்வமுடன் தெரிந்து கொண்டார். உடலின் கழிவுகளின் தேக்கமே நோய் என்று நாம் அடிக்கடி சொல்லி வருகிறோம். அந்த கழிவு தேக்கமே இந்த குடலிறக்கத்திற்கு அடிப்படை என்பது அவருக்கு புரிந்ததாம். எனவே அதனை உணர்ந்து செயல்பட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வருகிறார். மற்றவர்களுக்கும் கூட இப்போது ஆலோசனை வழங்கி வருகிறார். அன்பர்களே, உங்களுக்கான சந்தேகங்களையும் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தி கொள்ளலாம். அதிகமான உணவை சாப்பிடுவதாலும் ஆகாத உணவை சாப்பிடுவதும் வயிறு வெளிப்புறமாக சரிந்து தொந்தி வைத்து விடுகிறது. ஆனால் இதை யாரும் பெரிதுபடுத்திக் கொள்ளாத நிலைமையே உள்ளது. அதுபோலத்தான் குடலும். குடல் வெளியே தள்ளி குடலிறக்கம் வராமல் பாதுகாக்க வாழ்க்கை முறைகளை சற்று சீர்படுத்தி கொண்டால் போதும், ஆனந்தமாக வாழலாம் என்கிறார். எனவே நண்பர்களே, ஆனந்தமான வாழ்வுக்கு இன்றும் உண்மையான தகவல்களை, உங்களுக்கு தேவையான தகவல்களை தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். அதற்கு பலன் சேர்க்கும் வகையில் நமது முதல் மீடியா பதிவுகளை பார்த்து உங்கள் ஆதரவை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போமா? அதுவரை நன்றி.